குரு பெயர்ச்சி அப்படின்னா முதல் விஷயம் எல்லாருமே அதை பார்த்து பயப்படணும். இல்ல எல்லாருமே அதை பார்த்து அப்படியே யார் வீட்ல எல்லாம் பூசம், விசாகம், சதயம் இருக்கோ, யார் வீட்ல தனுசு ராசி, தனுசு லக்னம் இருக்கோ, அவங்க தான் இந்த குரு பெயர்ச்சியை பத்தின எல்லாரும் குரு பெயர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைய தேவையில்லை. யாரோட ஜாதகத்துலலாம் 1, 6, 8, 9, 12 இந்த ஜாதக இந்த பாவ காம்பினேஷன் இருக்கும். திருமணம் சார்ந்து நீங்க தகவல் எடுக்கணும், ஜாதகத்துல மரபணு ஜோதிட ரீதியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகமே பார்க்காம நீங்க யாரையாவது போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அந்த பார்ட்னரோட ஜாதகத்துல நீங்க இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டியை எடுக்கலாம். ஜாதக அமைப்பை நம்ம சொல்றோம், அது போதாதுன்னு உத்தியோக பின்னணியை சொல்றோம். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போது அது கிட்ட வச்சு பார்த்தோம்னா அதோட அளவு மலை போல பெருசா இருக்கும். தூரத்துல வச்சு பார்த்தோம்னா அதோட அளவு கடுகு போல சின்னதா இருக்கும். அதனால அதுக்கான சொல்யூஷன் தேடுறது நமக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்ற கருத்து உங்ககிட்ட பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக நம்ம கூட டிஎன்ஏ ஜோதிடர் ராகுல் சிங்காரவேலன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. உங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இப்ப ஓரிரு மாதங்கள்ல குரு பெயர்ச்சி நடக்கு இல்லையா? சோ எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும், யாருக்கு அது சாதகமா அமையும், யாருக்கு அது பாதகமா அமையும் அப்படிங்கறத எங்களுக்கு சொல்றீங்களா? குரு பெயர்ச்சி அப்படின்னா முதல் விஷயம் எல்லாருமே அதை பார்த்து பயப்படணும், இல்ல எல்லாருமே அதை பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷம் அடையணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. மரபணு ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு, எந்த கிரகமா இருந்தாலும் அது அதனோட பலனை தராது, அது வாங்கின கர்ம பதிவு தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. குரு பிறந்த நட்சத்திரம் பூசம். பூசம் அப்படின்றது ராகுவினுடைய கர்ம பதிவு. யார் வீட்டுல எல்லாம் பூசம், விசாகம், சதயம் இருக்கோ, யார் வீட்டுல தனுசு ராசி, தனுசு லக்னம் இருக்கோ, அவங்க தான் இந்த குரு பெயர்ச்சியை பத்தின ஒரு கவலை அவங்களுக்கு தான் இருக்கணும். வருஷம் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பத்தின அது நல்லதோ கெட்டதோ அது சார்ந்த யோசனை அப்படின்றது அவங்களுக்கு தான் இருக்கணுமே தவிர எல்லாரும் குரு பெயர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைய தேவையில்லை. இந்த குரு பயிற்சி இதுல கவனமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டி வாகனம் போக்குவரத்து, இதுல அதி கவனமா இருக்கணும். அதிலும் யாரோட ஜாதகத்துல எல்லாம் 1, 6, 8, 9, 12 இந்த ஜாதக இந்த பாவ காம்பினேஷன் இருக்கோ, அவங்க எல்லாம் வண்டி வாகனம் போக்குவரத்துல அதி கவனமா இருக்கணும். குறிப்பிட்ட இந்த டைம் ஃப்ரேம்ல தசாபுக்தி அப்படின்னு பார்க்கும்போது யாரோட ஜாதகத்துல எல்லாம் இந்த 1, 6, 8, 9, 12 இல்லைன்னா வெறுமனே 9ஆம் அதிபதியோட தசா நடக்குது இல்ல புக்தி நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இவங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டா போதும். இதுல பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி இந்த டிரான்சிட் வரும்போது நிறைய ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு தொலைதூரம் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ, ஒரு இனிமையான ஒரு சந்தோஷமான பயணமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கெரியர் ஓரியன்டான ஒரு டிராவலா இருக்கலாம். ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போய் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கான ஒரு விதையை போடுறதுக்கு இந்த குரு பயிற்சி ஹெல்ப் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு 7 ஜென்மம் இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொரு ஜென்மத்தையும் நம்ம மனித பிறவியாவே இருந்திருப்போமா? என்னென்ன பிறவியா இருந்திருப்போம்னு தெரியாது. சோ அத மரபணு முறை மூலமா பாக்கலாமா? இல்ல, இப்ப நான் உங்களுக்கு ஒரு தியரி சொல்றேன். நீங்க முதல் ஜென்மத்துல நீங்க ஆடா இருந்தீங்க, அடுத்த ஜென்மத்துல நீங்க கோழியா இருந்தீங்க, பறவையா இருந்தீங்கன்னு நான் சொல்றேன். கேட்கறதுக்கும் சூப்பரா இருக்கும், பயங்கரமா வியூஸ் போகும். ஆனா இது நான் லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண முடியுமா உங்ககிட்ட? யார்கிட்டயாவது நான் லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப எதுக்கு இத பத்தி பேசிட்டு? இப்ப உங்ககிட்ட பார்க்க வரவங்க தங்களோட திருமணத்துக்காக கேக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான பலன்கள் சொல்லுவீங்க? இப்ப திருமணம் சார்ந்து நீங்க தகவல் எடுக்கணும், ஜாதகத்துல மரபணு ஜோதிட ரீதியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன மாதிரி லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஜாதக அமைப்பு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ராசி நட்சத்திரமா இருக்கட்டும், லக்னமா இருக்கட்டும். இப்ப சார் நம்ம சேரும் போது இப்ப இந்த ராசினா இப்ப 3 ராசில இவங்க எல்லாம் வருவாங்க அந்த மாதிரி வருமா, இல்ல அக்யூரேட்டா இந்த ராசி தான் வருமா, அந்த மாதிரி வருமா?
இல்ல நான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ம். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 2, 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஜோதிடத்துல 2, 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. நட்சத்திரம் இருக்கு, ராசி இருக்கு, லக்னம் இருக்கு. இந்த 3 ஃபேக்டருக்குள்ள தான் அவங்க வருவாங்க. ஓகே, சோ ஓகே. இதுக்குள்ளற உங்களுக்கு ஒரு 2 காம்பினேஷன் சொல்லுவோம். அந்த 2 காம்பினேஷனுமே அந்த ஜாதகத்துல இருக்கும். இல்ல குறைஞ்சது ஒரு காம்பினேஷனாவது இருக்கும். டெஃபினட்டா அது அவங்களோட ஜாதகத்துல ம். கன்ஃபார்மா மேட்ச் ஆகும். இது என்ன ஒரு ஹைலைட்ன்னு பாத்தீங்கன்னா, ம். நீங்க சொன்னீங்கல்ல விதி, விதி, விதி ஆமா. சில விஷயங்கள் கேட்டீங்கல்ல. இது ம். வந்து விதி. இது வந்து பவுண்டரி உங்களுக்கு. ஓகே, ஓகே. குடுப்பனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ம். ஓகேங்களா? நீங்க ஜாதகமே பார்க்காம, நீங்க யாரையாவது போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும், அந்த பார்ட்னரோட ஜாதகத்துல நீங்க இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டிய எடுக்கலாம். ஓகே, ஓகே. சோ, இப்போ நீங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர், உங்க வீட்ல அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, கடல்ல குண்டு ஊசி போட்டு, வர ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு பொருத்தம் பார்க்காம, குறிப்பிட்ட இந்த மாதிரி ஜாதக அமைப்புள்ள நபர்களை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அதை பொருத்தம் பார்க்க கொண்டு போனீங்க இல்ல அதை அடுத்த லெவலுக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வேகமா ப்ரொசீட் ஆகும். ஓ. சோ இதுல ஜாதக அமைப்பை நம்ம சொல்றோம், அது போதாதுன்னு உத்தியோக பின்னணிய சொல்றோம், எந்த மாதிரி ஃபேமிலி அப்படின்றதையும் சொல்றோம், ஃபேமிலியில என்னென்ன மாதிரி உத்தியோக பின்னணி இருக்கும் அப்படின்றதையும் சொல்றோம், என்னென்ன மாதிரி பெயர்கள் இருக்கும் அப்படின்றதையும் நீங்க ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். சோ இப்ப இது இவ்ளோ இன்ஃபர்மேஷன் உங்க கையில இருக்கும்போது சீக்கிரமா வேலை நடக்குமா நடக்காது? கண்டிப்பா நடக்கும். சோ அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவலா இருக்கு. ஓகே சார். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகம் வந்து உங்களுக்கு குடுக்குறேன் சார். சோ அவங்களோட ஃபீல்ட் எப்படி இருக்கும்? திருமண அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பத்தி சொல்றீங்களா? ஷூர். நைஸ். ராசி இவங்களோட ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி, கரெக்ட்டுங்களா? மிருகசீரிட நட்சத்திரம். ம். சோ இவங்களுக்கு திருமணம் சார்ந்த டீடைல் உங்களுக்கு தேவை, கரெக்டா? ஆமா, ஆமா. சோ இவங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்க வீட்ல என்னென்ன மாதிரியான நபர்கள் இருப்பாங்க, இவரோட லைஃப் பார்ட்னரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட கர்மா அப்படின்றது வந்து ரொம்ப வலுவா இருக்கு. அண்ட் கொஞ்சம் செவ்வாயினுடைய இம்பாக்டும் வந்து இருக்கு, சரிங்களா? இப்ப ராசி நட்சத்திரம் இது சார்ந்த டீடைல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, மீன ராசி மீன லக்னம், அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நட்சத்திர காம்பினேஷனுக்குள்ள இந்த ராசிக்குள்ள அவர் இருப்பாரு. அதே மாதிரி கும்ப ராசி கும்ப லக்னம், இல்லைன்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திர காம்பினேஷன் இந்த ஜாதக அமைப்பு உங்களோட லைஃப் பார்ட்னரோட ஜாதகத்துல எக்ஸாக்டா மேட்ச் ஆகும், சரிங்களா? நீங்க லவ் மேரேஜ் பண்ணல அப்படின்னா, இல்ல நீங்க வந்து ஜாதகம் பார்க்காம சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நபர்களுக்கும் இதே அமைப்பு தான் இருக்கும். நீங்க லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, ஜாதகம் பார்த்து பண்ணாலும் சரி, பார்க்காம பண்ணாலும் சரி, இந்த அமைப்பு அப்படின்றது எக்ஸாக்டா அவங்களோட ஜாதகத்துல மேட்ச் ஆகணும். ஆனா மட்டும்தான் உங்களோட லைஃப் பார்ட்னர், இல்லைன்னா உங்க ஜாதகம் தப்பா இருக்கும், அதை சரி பார்த்துக்கலாம், சரிங்களா? இது அவரோட ஜாதக அமைப்பு. அவங்க வீட்ல என்னென்ன மாதிரி உத்தியோக பின்னணி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான உத்தியோக பின்னணி இருக்கும். ஹெச்ஆர், மேனேஜர், சூப்பர்வைசர், டீம் லீடர், ஹெச்ஓடி இந்த மாதிரி ஹெட் பொசிஷன்லாம் அவங்க வீட்ல இருக்கும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த வீட்ல இருப்பாங்க. கூடவே யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, போலீஸ் மிலிட்டரி மாதிரியான யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ்ல பணிபுரியக்கூடிய நபர்களும் அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில இருப்பாங்க, சரிங்களா? இது வந்து அவங்களோட குடும்ப பின்னணி. இப்போ கெரியர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களோட கெரியர் நம்ம பார்க்கணும், உங்களோட கெரியர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட 6ஆம் பாவத்தை பார்ப்போம், உங்களோட 10ஆம் பாவத்தை பார்ப்போம். இதே உங்களோட பார்ட்னரோட கெரியர் அப்படின்னா 7ல இருந்து 6, 10 பார்க்கணும். ஸோ 7ல இருந்து அவருக்கு எது 6ஆம் பாவமா வரும், உங்களோட 12ஆம் பாவம், அவருக்கு எது 10ஆம் பாவமா வரும், உங்களோட 4ஆம் பாவம். ஸோ இந்த 2 பாவத்தை பார்க்கும்போது உங்களோட லைஃப் பார்ட்னர் அவரோட கெரியர் எதுக்குள்ள வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தட் இஸ் ஐடி, ஓகேங்களா? அடுத்து மீடியா சார்ந்த துறை, அதிலும் குறிப்பாக டெக்னிக்கல் ரிலேட்டடான ஜாப்ஸ், இல்லைன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த மாதிரியான ஜாப்ஸ், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து டீச்சிங், ரேரா உங்களுக்கு வந்து அட்வொகேட் ரிலேட்டடாக சட்டம் படித்த நபர்களும் வருவாங்க. அக்செப்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை விட்டுறதுனாலும் விட்டுடலாம். ஸோ இதுதான் உங்க லைஃப் பார்ட்னரோட உத்தியோக பின்னணி. அண்ட் அவங்களோட உத்தியோக பின்னணி வெளிநாட்டோடவோ இல்லைன்னா வந்து அரசாங்கத்தோடவோ சம்பந்தப்படவும் வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து இந்த சம்பந்தப்பட்ட ஜாதகரோட லைஃப் பார்ட்னர் பத்தின தகவல். ஓகே சார். நிறைய வந்து ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பிறப்பு அந்த டைமிங் பொறுத்து தான் நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு கணிச்சு சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க இந்த மாதிரி சொன்னது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ரொம்ப அழகாவும் தெளிவாவும் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிமா.